ஆம்பூரைச் சேர்ந்த பவித்ரா சென்னை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை தொடர்ந்து அவர் 2 வாரங்கள் சென்னையில் உள்ள பெண்கள் விடுதியில் தங்கி இருக்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். கடந்த 22ஆம் தேதி தனது மனைவி பவித்ரா காணவில்லை என அவரது கணவர் பழனி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். மேலும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தனது மனைவியை ஆஜர்படுத்த கோரி ஆட்கொணர்வு மனுவையும் தாக்கல் செய்திருந்தார். இன்று இந்த வழக்கு நீதிபதிகள் தமிழ்வாணன் மற்றும் செல்வம் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது போலீசார் நீதிபதிகள் முன்பு பவித்ராவை ஆஜர்படுத்தினர். அப்பொழுது கணவருடன் பவித்ரா செல்லுமாறு அறிவுரை வழங்கினர். ஆனால் பவித்ரா தன் கணவருடன் செல்ல விரும்பவில்லை என்றும் தனக்கு விவாகரத்து வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். இதற்கு கண்டனம் தெரிவித்த நீதிபதிகள் கணவருடன் சேர்ந்து வாழ அறிவுரை வழங்கினர். பவித்ரா தனது பெற்றோருடன் ஆம்பூருக்கு சென்றால் அங்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்பதால் சென்னையில் உள்ள பெண்கள் விடுதியில் தங்க வேண்டும் என்றும் பெண் காவலர் ஒருவர் அவருடைய பாதுகாப்பிற்கு இருக்க வேண்டும் என்றும் அரசிற்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இந்த வழக்கு வரும் 23ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கீழ்மை நீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில் அவர்கள் நேவலூருக்கு பக்கத்தில் உள்ள ஒரு பெண்கள் பாதுகாப்பு இல்லத்தில் இருக்கிறார்கள். அந்த இல்லத்திலே இருக்க சொல்லியும் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க கோரியும் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது.